ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. இந்த பதிவு அனைத்தையும் முடக்கி வைக்கும் பூர்வ புண்ணிய தோஷம் அப்படின்னா என்னங்க? பூர்வ புண்ணிய தோஷம்னா என்னது? அது ஏன் எல்லாத்தையும் முடக்கி வைக்கக்கூடியது? அது மட்டும்தான் அந்த வேலையை செய்யுமா? ஒரு ஜாதகத்தில் வேறு எந்த ஒரு கிரகமோ ஒரு பாவமோ அந்த வேலையை செய்யுமா, செய்யாதா? இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கும். ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்ய தான் செய்யும். இந்த முடக்கி வைக்கிறதுல 8ஆம் பாவமும் குறிப்பிட்ட சில விஷயங்களை முடக்கி வைப்பதற்கான வேலைகளை செய்யும். இருந்தாலும் அதனை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு உண்டு. ஒரு ஜாதகத்தில் எத்தகைய விளைவுகள், எத்தகைய தோஷங்கள், எத்தகைய பாதிப்புகள் இருந்தாலும் ஒருவரின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி, 5ஆம் இடத்தின் காரக அதிபதியான குரு, இவர்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு ஏதேனும் சிரமங்கள், பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அவரது பூர்வ புண்ணியம் என்பது அவருக்கு தக்க துணை இருந்து காக்கும். பூர்வ புண்ணிய தோஷம் என்றால் என்ன? ஜோதிடத்தில் இந்த வாசகத்தை, ஸ்லோகத்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கேயதே ஜன்ம பத்திரிகா. இந்த ஸ்லோகங்கிறதுங்க முழுக்க 5ஆம் பாவத்துக்கு தொடர்புள்ளது. அதனால தான் ஒரு ஜோதிடர் ஒரு குழந்தைக்கான பிறப்பு ஜாதக குறிப்பை எழுதும்போது முதலாக இந்த வாசகத்தை எழுதி தான் ஆரம்பிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம் முழுக்க 5ஆம் இடத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குறிக்கிறது. ஒருவருக்கு இந்த பிறவியில் ஏற்படக்கூடிய உயர்கல்வி, பதவி, வசதி வாய்ப்புகள், சுக துக்கங்கள் அனைத்துமே அவருடைய பூர்வ புண்ணியத்தின் பலனே ஆகும். அதேபோல முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளின் பயனாக ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகளையே பூர்வ புண்ணிய தோஷம் என்று ஜோதிடம் கூறுகிறது. பாரம்பரிய ஜோதிடத்தில் ஆணித்தரமாக கூறப்படுகின்ற கூற்று இதுதான். நம்முடைய இந்து மத தர்மமும் இதைத்தான் வலியுறுத்துகிறது. இன்னும் பல்வேறு மதங்களில் பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லியிருந்தாலும் நாம் பின்பற்றக்கூடிய மதத்தின் வாயிலாகவும் சரி, ஜோதிடத்தின் வாயிலாகவும் சரி, முன்வினை கர்ம பந்தங்களின் பொருட்டே இப்பிறவியில் பலவிதமான சுக துக்கங்களை அனுபவிக்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த சுக துக்கங்கள் யாவுமே 5ஆம் பாவத்தின் வாயிலாகவே வெளிப்படுகின்றது என்பதையும் ஜோதிடம் விளக்குகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இது புத்திர பாக்கியம், குலதெய்வ அனுகிரகம், செல்வ வளம், அறிவு, அதிர்ஷ்டம், ஆன்மீக சிந்தனை போன்ற அனைத்தையும் குறிக்கக்கூடியது. இந்த ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பூர்வ புண்ணிய தோஷமாக கருதப்படுகின்றன. பூர்வ புண்ணிய தோஷம் என்பது பலவிதமான விளைவுகளை ஜாதகருக்கு கொடுக்குங்க. 1, 2 அல்ல, குறிப்பிட்ட உத்தரவு தோஷத்தை மட்டும்தாங்க கொடுக்கும், மகிழ்ச்சியை கெடுக்கும் அப்படின்னு நம்ம 1, 2 வார்த்தைகள் மூலமாக மட்டும் அதை முடிச்சிட முடியாதுங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சுபஸ்தானங்கிறது 5ஆம் இடம். ஒருவருக்கு 5ஆம் இடத்தை முதல்ல பார்த்துட்டு முதன்மையாக ஆய்வு செஞ்சுட்டு தான் அந்த ஜாதகத்துக்கு பலனையே நம்ம சொல்லணுங்க. பெரும்பாலும் லக்னம், லக்னாதிபதி சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதகர் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் என்ற கூற்று இருந்தாலும், பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது பலமாக இருக்கக்கூடியவர்கள் தன்னோடு தன் நம்பிக்கையோடு தனது அனைத்து வகையான சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை இன்னும் ஒரு பங்கு அதிகமாக பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறது இயற்கையிலேயே ஒரு ஜாதகருக்கு இருக்கக்கூடிய ஒரு விளைவுகள் அனைத்தையும் குறிக்கக்கூடியது.
இப்போ 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஒருவருக்கு கெட்டிருந்தாலும் கூட, அவருக்கு என்னன்னா புதுசா எதுவும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இல்லாமல் வேண்டுமானால் அவர் இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே இருப்பது, ஏற்கனவே எனக்கு வாழ்க்கையில் சகலமும் இருக்குது. ஆனா, அதை போய் நான் தொட்டுக்கூட பார்க்க முடியல. எதையுமே நான் அனுபவிக்க முடியல. அனைத்துமே கானல் நீராவே இருக்கு. என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. நாளைக்கு இது எனக்கு கைக்கு கிடைச்சிரும்னு நான் ஆசைப்பட்டேன். 99% இன்டர்வியூல நான் பாஸ் பண்ணிட்டேன். 5 ஸ்டேஜ் முடிஞ்சது. 6வது ஸ்டேஜ் கரெக்ட்டா நான் செலக்ஷனுக்கு ஆகும்போது நான் ஒரு மார்க்கு, ஒரு மதிப்பெண்ல அல்லது ஒரு ஆள்ல குறைஞ்சிட்டேன் நானு. கடைசி நேரத்தில எனக்கு அந்த வேலை கை நழுவி போயிடுச்சு. கடைசி நேரத்தில அந்த சொத்து கிரையம் ஆகாத எனக்கு நின்னு போச்சு. கடைசி நேரத்தில எனக்கு இது இழப்பு ஆயிடுச்சு. சாதாரண நோயின்னு நினைச்சேன். ஆனா, அந்த நோய் இவ்வளோ தீவிரமாகி ஒரு பெரிய இழப்பை கொடுத்துருச்சு. இப்படியெல்லாம் எவ்வளவோ விஷயங்களை பலரும் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திருமணம் தாலி கட்டுற நேரத்தில திருமணம் நின்றுச்சு. குழந்தை பிறப்பு குழந்தை பிறந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க. குழந்தை பிறந்தும் ஆனா இவ்வளோ சித்திரவதையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேங்க. அந்த குழந்தை வளர்ந்தும் இவ்வளோ பிரச்சனையோடு இருக்குங்க. அந்த குழந்தை படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், எல்லாமே பண்ணி வச்சேன். இப்போ ஏன் அந்த குழந்தைய நான் பெத்தேன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்பவர்கள் இருக்காங்க. இப்படி புத்திரதோஷம் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாதிப்புகள் குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தோஷம்னு கிடையாதுங்க. குழந்தை பிறக்க வைத்தும் அந்த பூர்வ புண்ணியத்தின் கர்ம வினை தோஷங்கள் அவர்களை ஏன் இந்த குழந்தை எனக்கு பிறந்துச்சோ கடவுளே அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய வேலைகளை எல்லாமே செய்யுது இல்லையா? அது போன்ற விளைவுகள் எல்லாமேங்க இந்த 5ஆம் இட பாதிப்பு உள்ளவர்களுக்கு இருக்கும். ஒருத்தருக்கு 5ஆம் இடம் பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. யார் ஒருவர் வாழ்க்கையில் எப்பவுமே புலம்பிக்கிட்டே இருக்காங்களோ, எப்பவுமே அவர்கள் திருப்தி அடையாதவர்களாகவே இருப்பாங்க சிலர். எல்லாமே இருக்கும். நல்லா சம்பாதிப்பாங்க, எல்லா சொத்து இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் பார்க்கும்போது பிறரிடம் புலம்பியே இருப்பாங்க. ஐயையோ! எனக்கு அப்படி இருக்குதுங்க, அது ஆயிடுச்சுங்க, அது நடக்கலைங்க, இது கிடைக்கலைங்க, அது போகலைங்க, அது வரலைங்க. இது போன்றெல்லாம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் 5ஆம் இட பாதிப்புங்கிறது அவர்கள் ஜாதகத்தில் ஆய்வு செய்தோம் என்றால் கண்டிப்பாக அங்கே பாதிப்பு இருக்குங்க. ஒன்றுமே இருக்காது. எந்த ஒரு வாழ்க்கையில் அடிப்படையான எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பான். பயங்கர ஹேப்பியாக இருப்பான். என்ன இப்படி இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல், நான் அருமையாக இருக்கேனே, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அவங்களும் பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட கடன் வச்சுருப்பான், ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூ இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பான், படுத்தோன்னே தூங்கிடுவான். இவங்களுக்கு எல்லாமே 5ஆம் இடம் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. இவ்வளோதான் விஷயமே, அவ்வளோதான். அவங்க ஜாதகத்தை தான் பார்த்து நம்ம ஆய்வு செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஒருவர் எதிலும் நிறைவடையாமல் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத இருக்காருன்னா அவருக்கு 5 பாதிப்பு உள்ளது, இவ்வளோதான். பூர்வ புண்ணிய தோஷத்தின் அறிகுறிகள் என்னங்க? குழந்தை பாக்கியத்தில் தடை அல்லது சிக்கல்கள், திருமணத்தில் தாமதம் அல்லது தடைகள், பணப்பற்றாக்குறை மற்றும் கடன்கள், தொடர்ச்சியான உடல்நல குறைபாடுகள். என்னன்னே தெரியாது, டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் மறுபடியும் வந்தாங்களா மறுபடியும் பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், நிம்மதியின்மை. இங்கே ஒரே குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வீட்டுக்கிட்ட அக்கம் பக்கம் சண்டை. சரி, நான் வேற ஒரு இடத்துக்கு வீடு மாற்றிக்கிட்டு போயிட்டேங்க, வேற ஊருக்கே போயிட்டேங்க, அங்கே போனால் இதை விட மோசமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களையும் பார்க்குறோம் இல்லையா? எடுத்த காரியங்கள் வெற்றி அடையாமல் போவது. எந்த செயல் செய்தாலும் சரிங்க, எனக்கு மட்டும் அந்த வெற்றிங்கிறது மட்டும் இல்லைங்க, என்னங்க வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்குவாங்க. அதிர்ஷ்டமின்மை, மன உளைச்சல், முன்னோர்களுக்கு உரிய கடமைகளை செய்ய முடியாமல் போவது. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கூட வச்சு நான் பார்த்துக்கணுங்கிற ஆசை இருக்குங்க. ஆனால் என்னுடைய யோகம், அவர்கள் என்னை வந்து நம்பி என்னுடைய வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவோ அவங்கள கூப்பிட்டு பார்க்குறேன், வர மாட்டேங்கிறாங்க. என் கையால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் போய் பொருளாதார உதவி அப்பா அம்மாவுக்கு கொடுத்தாலும் கூட என் கையில் வாங்க மறுக்கிறாங்க. இப்படி சொல்கிறவங்களும் நிறைய பார்க்குறோம். அதிசயமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாடிக்கையாளர், அவங்க சின்ன வயசுலேருந்தே கடைசி வரைக்குமே அவங்க அப்பாட்ட பேசலை. அவங்க அப்பாட்ட பேச ஆசைப்பட்றாங்க, ஆனால் அவங்க அப்பா அந்த பெண்ணை புறக்கணிக்கிறார். இந்த அம்மாவுக்கு திருமணம் ஆகுது. திருமணமாகி இந்த இந்த அம்மாவோட கணவரும் இறந்து அவருடைய வீட்லேயே கூட இருக்குது. ஆனால் இறுதி வரைக்கும் அவங்க அம்மா தான் இதுக்கு ஆறுதலாக இருக்காங்க.
அந்த பெண்ணுடைய தந்தையார் இறுதி வரைக்குமே, அவர் இறக்கும் வரைக்குமே இந்த அம்மாவோட பேசலை. அப்படிப்பட்ட விசித்திரமான விஷயங்கள்லாம் உலகத்தில் இருக்குதுங்க. குலதெய்வ அருள் குறைபாடு, குடும்பத்தில் அகால மரணங்கள், தொடர்ச்சியான அவமானங்கள். சில பேர், ஒரு நண்பர் சொன்னார், நான் பொருளாதாரத்தில் எங்கள் ஊர்லேயே நான் தாங்க மிகப்பெரிய பொருளாதாரத்தில் உயர்வான நபர், ஆனால் எனக்கு மரியாதைங்கிறது கொஞ்சம் கூடமே இல்லைங்க. என் ஃபேமிலியில் இருக்கீங்களே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகளே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்போ அவமானங்கள், அசிங்கம், அவமானம்ங்கிறது அவர்களை பின்தொடர்ந்தே இருக்கும். அவர்கள் எந்த ஊர் உலகத்துக்கு போனாலும் சரி, அவமானத்திலிருந்து அவர்கள் தப்பிக்கவே முடியாது. சும்மா போவாங்க ரோட்டில் ஒருத்தன் போகிறவன் சம்பந்தம்லாம் திட்டிட்டு போவான். இப்படி தொடர்ச்சியான அவமானங்களை சந்திக்கிறது. அனைத்துமே இருக்குங்க, ஆனால் எனக்கு அனுபவிக்க முடியலைங்க. எனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குதுங்க, வீடு மட்டுமே ஒரு 20 வீடு கட்டியிருக்கிறேங்க, ஆனால் நான் வாடகை வீட்டில் போய் இருந்துகிட்ருக்கிறேன், அந்த வீட்டை போய் என்னால் அனுபவிக்க முடியல, அந்த வீட்டில் போய் குடியிருந்தேன்னா ஒரு மாதம் கூட இருக்க முடியலைங்க, பிரச்சனை வருதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. விவசாயனாலும் எனக்கு ஏகப்பட்டது இருக்குதுங்க, ஆனால் நான் ஒரு இளநியை நான் கடையில் வாங்கி இளநீ குடிக்கிறேங்க. எனக்கு தென்னந்தோப்பு இருக்குதுங்க, 200 தென்னை மரம் இருக்குது, தோப்பு இருக்குதுங்க, ஆனால் என்னுடைய தென்னந்தோப்பில் போய் நான் ஒரு இளநீர் குடிக்க முடியலைங்க, பாருங்கள் கடையில் நான் வாங்கி குடிக்க இப்படி சாரி இப்படி சொல்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க. ஆச்சரியமாக தான் இருக்கும், ஆனால் உண்மை. அதே போல் திடீர்னு சில பேருக்கு விரும்பத்தகாத மாற்றங்கள் நடக்கும். நேற்று வரைக்கும் நான் இப்படி நினைக்கவே இல்லைங்க, இப்படி ஒரு விளைவுகள் ஆயிடுச்சுங்க. இந்த பிஸ்னஸ் நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, இதில் இந்த பிஸ்னஸ் தோல்வி அடைகிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. யார் என்ன நடந்ததோ தெரியலைங்க, திடீர்னு எனக்கு ஒரு இத்தனை லட்ச ரூபா எனக்கு நஷ்டம் ஆகிடுச்சிங்க, இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சிங்க. அந்த லாஸுக்கு யார் காரணம்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல அன்று சொல்பவர்கள் எல்லாமே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே விளைவுகள் எல்லாமே என்னென்னாங்க, பூர்வ புண்ணிய தோஷத்தோடைய அறிகுறிகள் தாங்க. அந்த பூர்வ புண்ணிய தோஷம் அப்படிங்கிறது மையப்படுத்தி பார்க்குறதுங்கிறது 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்தின் அதிபதி, 5ஆம் பாவத்தின் காரகாதிபதி, இவர்கள் எல்லாருமே நோட் அவுட் பண்ணுங்க. ஏன் ஏற்படுகிறது? பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவை பெரும்பாலும் முற்பிறவியில் செய்யப்பட்ட தவறுகளோடு தொடர்புடையதாகத்தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முன்னோர் சாபங்கள், முன்னோர்கள் செய்த தவறுகள், அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், அல்லது அவர்களின் ஆத்மா சாந்தி அடையாதது போன்றவை பித்ரு தோஷமாக மாறி பூர்வ புண்ணிய தோஷத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக, தாய் தந்தையை கவனிக்காமல் விட்டது, பெண்களை கொடுமைப்படுத்தியது, பசுவை கொன்றது, மற்றவர் சொத்தை அபகரித்தது, கோவில் சொத்தை அபகரித்தது, சிவனடியார்களுக்கு அன்னம் உணவு இது போன்று இடாமல் அவர்களையும் அசிங்கப்படுத்தியது. இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்குங்க. தனிப்பட்ட கர்ம வினைகள், முற்பிறவியில் செய்த பாவச் செயல்கள், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவித்தது, ஏமாற்றியது, வஞ்சித்தது போன்ற செயல்களின் விளைவாகத்தான் இந்த தோஷம் உண்டாவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வத்தை வழிபடாமல் புறக்கணித்தது அல்லது நிந்தனை செய்தது, இதுபோன்று அநேக பாவச் செயல்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே நம்ம சும்மா ஒரு உதாரணத்துக்காக சில விஷயங்களை கொடுக்குறோம். குறிப்பாக நம்முடைய செயல்களால் நாம் செய்த தவறுகள் எத்தனையோ பிறவிகளை கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய ஜோதிடம் சொல்லக்கூடிய கான்செப்டு. அப்போ பல பிறவிகளில் நாம் செய்த தவறுகளின் தண்டனையாக இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது பாதிக்கப்பட்டு அதன் மூலமான விளைவுகளை இந்த பிறவியில் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது சுருக்கமாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஜாதகத்தில் எவையெல்லாம் பூர்வ புண்ணிய தோஷத்தை குறிப்பிடும்? இப்போ இது பாருங்கள், ராசி கட்டம், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 1, 2, 3 இப்படி தொடர்ச்சியாக 12 ராசிகள் இருக்குது. இதில் 5ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். திரிகோண ஸ்தானங்கள் என்பது 1, 5, 9 இது திரிகோண ஸ்தானம் என்பதும் அனைவருக்கும் தெரியும். இந்த 5ஆம் இடம் என்பது அந்த வீட்டில், இந்த 5ஆம் வீட்டில் ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள்
ராகு, கேது, சனி, செவ்வாய் எல்லாமே பாவ கிரகங்கள் தாங்க. இதில் அதிகப்படியான ஊழ்வினை கர்மாவை வெளிப்படுத்துகின்ற கிரகங்கள்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ராகு, கேதுக்கள், அடுத்தது சனி. அப்போ இது போன்ற கிரகங்கள் அங்கே அமர்ந்திருக்கிறது. 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிற்கு உரிய கிரகம், அதாவது இப்போ இந்த ஜாதகப்படி இங்கே 5ஆம் வீட்டுக்குரிய கிரகம் சூரியன். இந்த சூரியன் போய் நீசம் அடைகிறது, பகை வீடுன்னு சொல்லக்கூடிய சனியின் வீடுகளில் போய் அமர்றது, அல்லது லக்னத்திற்கு 6, 8, 12 இது போன்ற மறைவு ஸ்தானங்களில் அமர்வது, இது போன்ற நிகழ்வுகள் எந்தெந்த ஜாதகத்தில் இருக்கிறதோ, அமைவுகள் இருக்கிறதோ அதெல்லாம் 5ஆம் பாவம் ஆகிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும். லக்னாதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி இந்த இரு கிரகங்களும் பகை கிரகங்களுடன் சேர்ந்து இருப்பது அல்லது பலவீனமாக இருப்பது. அடுத்ததாக குரு பகவான், இவர் தான் 5ஆம் வீட்டின் காரகர். இந்த காரகரையும் மெயினாக பார்க்கணுங்க. இப்போ குரு பகவான் நீசம் அடைவது, குரு பகவான் அசுப கிரகங்களோடு இருப்பது, ஏதேனும் ஒரு வகையில் வக்ரமாக இருப்பது, பலவீனம் அடைவது, ராகு கேதுவோடு இணைந்திருப்பது, இப்படி இருந்தாலும் சரி. அதே போல் இந்த 5ஆம் அதிபதி இப்போ இதில் சூரியனாக இருக்கிறதுனால இவர் வக்ரம் அடைவதற்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போ வேறு ஒரு இடம், இப்போ இங்கே உதாரணமாக செவ்வாயாக இருக்கலாம், புதனாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம். இப்போ இவர்கள் 5ஆம் இடம், இப்போ உதாரணமாக சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி குரு. அந்த குரு வக்ரம் அடைந்து ஒரு வீட்டில் இருக்கிறார், அல்லது வக்ரம் அடைந்ததோடு மட்டுமல்லாமல் பாவ வீட்டில், அதாவது 8ஆம் வீட்டில் இருக்கிறார் அல்லது 6ஆம் வீட்டில் இருக்கிறார் எனும்போது அவருக்கும் 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது எடுத்துக்கணும். இப்போ மற்ற கிரகங்களின் சேர்க்கைகள் அப்படின்னு பார்த்தா சில குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகளும் தோஷத்தை உருவாக்கலாம். அதாவது கிரக சேர்க்கைங்கிறது இந்த 5ஆம் பாவக அதிபதி அல்லது இந்த 5ஆம் பாவக காரகாதிபதியோடு பகை கிரகங்களின் சேர்க்கைகள் பாதிப்பை 5ஆம் பாவத்திற்கு கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இந்த ஜாதகத்தில் குலதெய்வ அனுகிரக குறைபாடு உள்ள அமைப்புகள் இவை எல்லாமே இந்த 5ஆம் பாவத்தில் குறைபாடு இருந்தாவே அது குலதெய்வ ஸ்தானமும் அங்கே பாதிக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டு இருக்குங்கும் பொழுது இவர் எப்படியாவது நம்ம 5ஆம் பாவகத்தை வலுவாகணும்னு குலதெய்வம் கோயிலுக்கே போகணும்னு நினச்சாலும் போக முடியாதுங்க. குலதெய்வம் கோயிலில் போயிட்டு ஏதாவது ஒரு பிரார்த்தனை செய்யலாம், அங்கே போய் ஏதாவது பூஜை விதிகளோடு சேர்த்து அங்கே பாரம்பரிய பூஜைகள் என்னவா செய்யலான்னு செஞ்சாலும் இவருக்கு மட்டும் அங்கே போனால் பிரச்சனை வரும். அங்கே எல்லாம் பிரச்சனையை கொடுப்பாங்க. இவர் பூஜைக்கு மட்டும் அங்கே ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள், இடையூறுகள் வர மாதிரியே இருக்கும். ஸோ இது போன்ற நிகழ்வும் இருக்குங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னா மெயினாக குலதெய்வ வழிபாடு தான். அப்போ அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு முறை 2 முறை போன உடனே அவங்க வாங்க வந்துட்டீங்க எனக்கு பூஜையை கொடுங்க அப்படின்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பல இடையூறுகள் இருக்கும். ஒரு முறைக்கு 4 முறை நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ரிப்பீட்டடாக போகிற மாதிரி வரும், தடைகள் வரும். தடைகளை தாண்டி தான் நீங்கள் அந்த பூஜைகளை அங்கே போய் செய்கிற மாதிரி வரும். இருந்தாலும் கூட மனசில் சஞ்சலம் இல்லாமல் நீங்கள் தொடர் முயற்சி மேற்கொண்டு தொடர்ச்சியாக குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் சர்க்கரை பொங்கல் படைத்து குலதெய்வத்தை வணங்குவது, குலதெய்வம் தெரியாதவர்கள் வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி தீபத்தையே குலதெய்வமாக பாவித்து அவரவர் வீட்டிலேயே கூட வழிபடலாம். நல்லா தெரிஞ்சுங்க, 5ஆம் பாவகம் பாதிப்பு உள்ளவர்கள் குலதெய்வத்தை நாடி சென்றாலும் அங்கே பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இருக்குதுங்க, நான் என்னங்க செய்கிறது, நான் எப்படிங்க போகிறது அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. பிரச்சனைகளை மீறி நீங்கள் அங்கே அவமானம் இருக்கும், அசிங்கம் இருக்கும், தொந்தரவுகள் இருக்கும், அத்தனையும் தாங்கி கொண்டு போயிட்டு தான் வந்தாகணுங்க. முன்னோர் வழிபாடு, பித்ரு காரியங்கள். அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, சிரார்த்தனம் கொடுக்கறது, பித்ருக்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி தான தர்மங்கள் செய்வது, இதையெல்லாம் செய்யும் பொழுதும் 5ஆம் பாவமாகிய பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். கோவில் வழிபாடுகள், அந்தந்த கிரகத்திற்குரிய திருத்தலங்களில் சென்று அதற்குரிய பரிகாரங்களை செய்வது சிறப்பு தரும். தான தர்மங்கள், ஏழைகளுக்கு உணவு, உடை, கல்வி இதெல்லாம் கொடுக்கறது அதுவும் ஒரு சிறப்பு தரும். சரி, இதெல்லாம் செஞ்ச உடனே எனக்கு 5ஆம் இடம் டெவலப் ஆகிடுமா, பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படியே வலுவாக மாறிடுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இதையெல்லாம் நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால்
உங்களுக்கு பிறகு வரக்கூடிய வம்சாவளிகளின் ஜாதகத்தில் 5ஆம் பாவக பாதிப்புங்கிறது இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குங்க. நான் இதெல்லாம் செஞ்சிட்டேங்க, எல்லாமே பண்ணிட்டேங்க, எனக்கு 5ஆம் இடம் அப்படியே டோட்டலாக மாறிடுமா, என்னுடைய வாழ்க்கை அப்படியே திரும்பி பழையபடிக்கு அப்படியே ரெக்கவரி ஆகிடுமா அப்படின்னா, அப்படிலாம் உடனே மாறிடாதுங்க. காலங்கள் தான், பொறுமையாக காத்திருக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்கிறதன் மூலம் உங்களுடைய சந்ததிகள், அதாவது உங்களுக்கு மகனாக இருக்கக்கூடியவர்களுக்கோ உங்களுக்கு மகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளின் ஜாதகத்தில் இந்த தோஷம் என்பது அறவே நீங்கி பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்குங்க. அதுதான் ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் இதெல்லாம் சரிவர செய்யலை அப்படின்னா உங்களுக்கான சந்ததிகள் என்பது தொடர்ச்சியாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரதிபலிப்பு அப்படி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ யாராவது ஒருத்தர் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுனா அது நீங்களாக இருங்க அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் ஜோதிடத்தில் பரிந்துரை செய்யப்படுகிறது. அந்த ஜோதிடர் சொன்னாருங்க, நான் எல்லாமே பண்ணிட்டேங்க, ஒன்றும் என் லைஃப்பில் ஒரு மாற்றமே தெரியலைங்க, ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் பெருசாக மாற்றம் நடக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுடைய வம்சாவளிகளில் பிறக்கக்கூடிய குழந்தை ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பாருங்கள். அவங்க ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படி கிளியராக இருக்கும். 5ஆம் இடத்துல நல்ல ஒரு சுபத்தன்மை இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாவகம், அந்த 5ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதிக்கு 5ஆம் இடத்திற்குண்டான காரகாதிபதியான குரு, இவர்களோடு பாவகிரக தொடர்புங்கிறது மோஸ்ட்லி அப்படியே குறைஞ்சிருக்கும். அதனுடைய மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதற்கான முயற்சிகள் என்பது நீங்கள் அத்தியாவசியமாக எடுக்கத்தான் செய்யணும். எல்லாத்துக்கும் மேலேங்க மரம் நடுறது அற்புதமான ஒரு பரிகாரங்க. காரணமின்றி மரங்களை நம்ம வெட்டியிருப்போம், சில சூழலில் நம்ம நிலத்தை அமைச்சிருப்போம், அல்லது அது டிஸ்டர்பன்ஸாக நிழலையே கொடுத்துட்ருக்கோம், அல்லது வண்டி வாகனம் நிறுத்துறதுக்கு, அந்த வீடு கட்டுறதுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு வெட்டியிருப்போம். ஸோ நம்ம தெரிஞ்சும் சில விஷயம் செய்திருப்போம், தெரியாமலும் சில இந்த வேலையை செஞ்சுருப்போம். அதுக்கு பரிகாரமாக நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு மரத்தை வெட்டியிருந்தோம்னா அதுக்கு இணையாக ஒரு 5 மரத்தையாவது நம்ம நடணும். புதுசாக மரக்கன்றுகளை வாய்ப்பு இருக்கிற இடத்துல வாய்ப்பு உள்ள போது நடுவது என்பது சிறந்த பரிகாரங்க. எல்லா புண்ணிய காரியத்தை காட்டிலும் மரம் நடுறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியம். இதில் என்னென்னா, இந்த எவ்வளோ பெரிய தோஷங்களை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் மரம் நடும்போது உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னும் சொல்லப்போனால் என்ன, பாவங்கள் அனைத்துமே பெரிய அளவிற்கு போகக்கூடியது இந்த கர்மவினை தோஷங்களை நீக்கக்கூடியது இந்த மரம் நடுறதுக்கு உண்டு அப்படிம்பாங்க. இதுக்குள்ள ஒரு சூட்சமம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த உலகில் நம்ம வாழக்கூடிய நமக்கு கர்மவினை தோஷம் இல்லைன்னா வாழ்வதற்கு உண்டான வேலையே கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு கர்மவினை தோஷத்தின் பிடியில் இருக்கிறதுனால தான் நம்ம அன்னன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ இந்த மரம் நடக்கூடிய வேலைகளை அதிகமாக செய்யும்போது கண்டிப்பாக ஒரு சீக்கிரமான ஒரு முக்தியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதனால தான் மரம் நடுறதெல்லாம் இந்த இளைய குழந்தைகளை, இளைய வயசு பிள்ளைகளை நட சொல்ல விட மாட்டாங்க பெரியவங்க. முடிந்த அளவுக்கு மரம் நடுறதுக்கெல்லாம் வயதானவர்களை நட சொல்கிறதுனுடைய சூட்சமும் இதுதான். ஏன்னா அவர்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல முக்தி கிடைக்கணும், சிரமம் இல்லாத மரணத்தை அவர்கள் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் யாரெல்லாம் இந்த மாதிரி மரணம் தொடர்பான ஒரு வயது அதாவது வயோதிகத்தில் சிரமத்திற்கு உள்ளார்களோ இவங்களாம் இந்த மரக்கன்றுகளை நடக்கூடிய வேலையை செய்யும்போது அவர்களுக்கான நல்ல ஒரு பிராப்தம், அந்த முக்தி பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த மாதிரிலாம் சீக்ரெட்லாம் இருக்குது. நற்செயல்கள் எல்லோரிடத்திலும் அன்பாக மற்றவர்களால் வரக்கூடிய துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டும் பெற்றோர்களையும் உடன்பிறப்புகளையும் அனுசரித்தும் தன் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு நல்ல துணையாகவும் தந்தையாகவும் நடந்து கொண்டு தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வது, இது தங்கள் வாரிசுகளுக்கும் பின்வரும் சந்ததியினருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நன்றாக இருக்க வழிவகுக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, எல்லாம் செஞ்சுட்டேன், என்ன என் லைஃப்பில் பெரிய மாற்றம், அதே மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாற்றம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அப்படின்னா உங்களுடைய பேரன் பேத்திகள் இந்த மாதிரி உங்கள் குடும்ப வம்சாவளிகளுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா அவர்கள் ஜாதகத்தில் அப்படி திரிகோண பாவமும் சரி, குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய 5ஆம் பாவம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானமும் அற்புதமாக இருக்கும். ஸோ
நீங்கள் செய்த இந்த நல்ல காரியங்கள் யாவுமே உங்களுடைய வம்சாவளிகள் அனுபவத்திற்கு பிறப்பார்கள் அப்படிங்கிறது தாங்க அதனுடைய சூட்சமம் என்று சொல்லி அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.